பல வருடங்களுக்கு பிறகு இரு துருவங்கள், அதாவது உலக சினிமாவில் முக்கியமாக கருதப்படும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் இளம் நட்சத்திரங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் லிட்டில் ஸ்டார் என்று அழைக்கப்படும் சிலம்பு அவர்கள் நடிக்கும் இந்த படத்தை ரொம்ப 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 எதிர்பார்ப்போடு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். சிம்பு கம்பேக். அதாவது சிம்புக்கு இது ஒரு மைல்கல்லா அமையும்னு எதிர்பார்க்குறோம். கமலஹாசன் கூட இணைந்து நடிக்கிறத அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. இதுபோல் பல மாநிலங்களில் எதிர்ப்புகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாக தக் லைஃப் சிம்பு கமலஹாசன் இணைந்து நடிக்கும் அந்த படத்துக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது. கேரளா மாநிலத்திலும் சரி, அனைத்து மாநிலத்திலும் சரி, கருதப்படும் இந்த தக் லைஃப் படம் நல்லபடியாக சிறப்பாக வர நாங்கள் வரவேற்கிறோம், எதிர்பார்க்குறோம். தருமபுரி கிழக்கு மாவட்டம் ரசிகர் மன்ற சார்பாகவும் எங்களுடைய தனிப்பட்ட நாங்கள் எந்த ரசிகராக இருந்தாலும் இந்த படம் நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். அதாவது 28 வருடங்களுக்கு பிறகு கமலஹாசன் நாயகன் படத்தில் நடிச்சிருந்தார். இது அதை விட பிரம்மாண்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். மணிரத்னம் சார்னாவே கொஞ்சம் வித்தியாசமாக படம் எடுக்கக்கூடியவர். அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது இல்லாமல் சிலம்பும் சரி, சிம்பு ரசிகர், அதாவது சிலம்பும் சரி, கமலஹாசனும் சரி, நடிப்பில் விட்டு தந்தவங்க கிடையாது. அதனால் இந்த படத்தில் எதிர்பார்ப்பை விட, பிரம்மாண்டத்தை விட, அதாவது மொழிகள் கடந்து வெற்றி அடையணும். மொழி என்று பார்க்காம அது திறமையை நீங்கள் பாராட்டணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க படம் பார்க்குறதுக்காக. 32 வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் கூட்டணியில் கமல் சார் நடிச்சிருக்காருங்க. அவருடைய படம் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டண்ட்டை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் கராத்தே அது மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னு, அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்போட ஆக்டிங்கும் சவாலாக இருக்கும், கமல் சாருக்கு ஈக்குவலாக இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இவர் ஃபேவரேட் சிம்பு. மியூசிக்னாவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை உலகத்துக்கே பிடிக்கும். எங்களுக்கு இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுங்க, பார்த்துன்னு சொல்கிறோம். இவருடைய ஃபேவரேட் சிம்பு சார், அதுக்காகவே வந்திருக்கிறோம். உங்களோட ஃபேவரேட் சொல்லிவிடுங்க, சொல்லுங்கள். நம்ம எங்கள் ஊரில் இருக்கிற முதல்ல பலூன் தேட்டர்னு சொல்லி அற்புதமாக இருக்குங்க. எங்கள் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வெளியில் போய் ஏசி இதில் பார்க்குறதுன்னா இப்போ வில்லேஜில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்லா இருக்குங்க. அதெல்லாம் மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்குது. சீட்டு இதுவும் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு படம் நாங்கள் குட் பேட் அட்லி பார்த்துருக்கோங்க. நல்லா இருக்குங்க. வேறு லெவல் சிட்டியில் இருக்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்கேயும் எங்களோட பொம்படின்ற ஒரு சிட்டியில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, இந்த ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு. சிம்பு சார், my favorite சிம்பு சார், my favorite சிம்பு சார். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குங்க. சென்ட் ரொம்ப பிடிக்கும். கமலும் சிம்புவும் சேர்ந்து ஃபஸ்ட் டைமாக நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவே பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. ஆனால் அதான் 2 பேருமே ஒரு திறமை மிக்க எல்லா கேரக்டர்லேயும் நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் 2 பேருமே. ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக்குமே பார்த்திங்கன்னா மியூசிக் லான்ச்சுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதோட எக்ஸ்பென்ஷன் தான் இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தா தான் தெரியும். 2 பேருமே நல்லாவே பிடிக்கும், 2மே பிடிச்ச ஹீரோ தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் இல்லை பலூன் தேட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் தேட்டர். இன்றைக்கி தான் முதல் ஷோ இந்த படம் இங்கே பார்க்குறேன். ஸோ அதுவும் ஒரு 2மே வித்தியாசமான ஒரு அனுபவத்தில் இப்போ வந்திருக்கிறேன். பொம்படி தான். ஆமாம், தேட்டருக்கும் ஃபஸ்ட்டு, படமும் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்ட்டு